இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் ஷேர் பண்ணுச்சு. அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மைத்திரியிலேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு படம் சிவா நிர்வாணா சார் படம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என் மேனேஜர் சொன்னார், அவர் செம்மையாக பாட்டு எழுதுவார், ஸோ கண்டிப்பாக நமக்கு பாட்டு ஹிட் ஆயிரும், ஸோ நம்ம டெஃபினட்டாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா தெலுங்குல வந்து லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் லாங்குவேஜ் தெரியாது. தமிழ்னா நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவர் சூப்பராக எழுதுவார், அவரே பாட்டு எழுதுவார்னோடனே நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது என்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, வில் ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதலே டிசைட் பண்ணிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு நரேஷன் கொடுத்தாரு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து கதை கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் என்னை பயங்கரமாக கிரிப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அந்த நரேஷன் கேட்டு. ரொம்ப சில படங்கள் தான் நமக்கு வந்து நரேஷன் கேட்டால் ரொம்ப சூப்பராக என்ன செம்மையாக இருக்கே இந்த நரேஷன் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து பொல்லாதவனில் அப்படி ஆச்சு, ராஜா ராணியில் அப்படி ஆச்சு. சில பேர் நரேஷன் பயங்கரமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருமுடி நரேஷனில் எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சார், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிமாக இருக்கும் சார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்போ நான் அந்த ட்வீட் போட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன அப்படி அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து இப்படி போட்டிருக்கீங்க, பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், படம் வரும்போது பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபஸ்ட் டே என்ன நான் கேட்டு நான் எக்ஸைட் பண்ணிச்சோ அப்போ தான் நான் ரவி தேஜா சாருக்கு மெசேஜ் பண்ணேன், பிரியா பவானிக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட இன்றைக்கி நான் எடுத்து காமிச்சேன் ரவி தேஜா சார் கிட்ட. ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமார் கூட ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்கே வந்து எல்லாருமே ரவி தேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவி தேஜா ஒரு ஆட்டிடியூட் செம்மடா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். விக்ரமார் கூட வந்து நீங்கள் எத்தனை லாங்குவேஜில் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக்கு, அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டைலாக் பேசி பயங்கரமாக இருக்கும். ஆட்டிடியூட் அந்த கமர்ஷியல் லோக்கலாக ஒன்று ப்ளே பண்ணோன்னா ரவி தேஜா சார் மாதிரி யாராலையுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியாக இருக்குமோ, அந்த மாதிரி ரவி தேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸு. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் ஹிட் ஆனோடனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க தான் மெசேஜ் அனுப்பிச்சார். சார் படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது சார், சூப்பர் அப்படின்னாரு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சார் தேங்க்யூ சார், மீன்ஸ் அ லாட் கம்மிங் ஃப்ரம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும் ஃபாலோவிங் இருக்குது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்க்குடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹவரில் வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அங்கே ரீஜனலில் வந்து ரெக்கார்டு. அது சாதாரண ஹிட் இல்லை. அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது. இது பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து படம் பண்ணுது. எல்லாரும் ட்ரேடே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக் ஃபார் தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டு வந்து சிவா நிர்வாணா வந்து கொடுத்துருக்காரு. சார் இனிமேல் சிவா நிர்வாணா. Curious about AI? This is the Google AI Professional Certificate. Start with AI fundamentals, taught by Google experts. I'm going to walk you through the top things you need to know about AI. See how to make AI work for you. We'll show you how Gemini can be that creative partner for you so that you can think big and achieve your goals at work. Learn by doing with 3 months of Google AI Pro on us. கண்டிப்பாக அவங்க வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து பல அவார்டு வந்து நக்ஷத்ரா வாங்க போகிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த லைஃப் ஆஃப் த ஃபிலிம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நக்ஷத்ரா, இந்த ஃபேமிலி, பிரியா அண்ட் ரவி தேஜா சாரோடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ மைத்ரி ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் வந்து படங்கள் வந்து சூப்பராக ஹிட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கும் வந்து தொடர்ந்து உங்கள் கூட ஒரு 2 பிளாக் பஸ்டர், தமிழில் ஒரு பிளாக் பஸ்டரும் தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். அங்கே ஆந்திராவில் வந்து செலிப்ரேஷனாக இருக்குது. அதாவது அப்படி கொண்டாடுறாங்க. பாட்டு ரிப்பீட்டில் கேட்டுட்ருக்காங்க தியேட்டரில். இந்தியா ட்ரெண்டிங்கில் சாங் வந்து விட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட், இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸோட தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ரிப்பீட் வாட்ச்க்கான படம் இது. அதுவும் அவருக்கு வந்து விக்ரமார்க்கு அப்புறம் இப்படி ஒரு மேசிவான ஒரு ஹிட்டு. இந்த வாட்டி ரெக்கார்ட் நம்பர்ஸ், அவருடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் அவரே பிரேக் பண்ணிட்டார் ரவி தேஜா சார். இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுது. யூ டிசர்வ் தட் சக்ஸஸ் சார் ஃபார் த கன்சிஸ்டன்சி. அவர் என்றைக்குமே சக்ஸஸை நோக்கிலாம் ஒர்க் பண்ண மாட்டார். அவர் ஒர்க்கை பண்ணுவார். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் ஒர்க்கை பண்ணிட்டே இருப்பீங்க, ஸோ அதுவாக வந்தால் ஓகே. ஸோ அலட்டிக்கவும் மாட்டார். ஸோ பெரிய ஹிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் விஷ்ணு, ரொம்ப நல்ல ஒர்க்கு. அப்புறம் தமிழில் வந்து விஜய் பாலாஜி வேணுகோபால்,
விக்னேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாருமே வந்து தமிழ் ஒர்க்கு, மியூசிஷியன்ஸ்க்கு தேங்க்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்க்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் தமிழ்லையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து ஆக்சுவலி நான் தமிழ்நாடு கேரளா ரிலீஸ் பண்ணலாமான்லாம் நான் இப்போ கேட்டேன் மைத்திரிக்கு வந்து, சார் நான் பண்ணிடுவா தமிழ்நாடு கேரளா நான் பண்ணிடுவான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் இந்த படத்தை பற்றி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க் இருக்குது. இன்னும் பல விருதுகள் வாங்க போகுது இந்த படம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்கள், ஒரு பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ఇప్పుడు 49లో AMH టెస్ట్ మరియు వీర్య విశ్లేషణ ₹999 మాత్రమే. IVF ప్యాకేజ్ పై ₹20,000 తగ్గింపు. ఉచిత కన్సల్టేషన్, ఉచిత అల్ట్రాసౌండ్ స్కాన్. అపాయింట్మెంట్ల కొరకు సంప్రదించండి 8977738819. 49 అంటే ఆనందం, 49 అంటే సంతోషం.